லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை திரிகடுகம், கிறிஸ்தவ இலக்கியம் மற்றும் செய்திகள். திரிகடுகம். தமிழினிய நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகம் எனும் தொடரில் இணைந்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இனிய நல்வாழ்த்துகள். நாம் திரிகடுகத்தின் முதல் செய்யுளில் இருக்கின்றோம். அச்செய்யுளின் முதல் 2 கருத்துக்களை நாம் பார்த்தோம். கற்பு, தோழமை. இன்று நட்பு. செய்யுள் என்ன கூறுகிறது? அருந்ததி கற்பினார் தோளும் திருந்திய தொல்குடியின் மாண்டார் தொடர்ச்சியும் சொல்லின் அரில் அகற்றும் கேள்வியார் நட்பும் இம்மூன்றும் திரிகடுகம் போலும் மருந்து. இம்மூன்றும் திரிகடுகம் போன்ற மருந்து. எம்மூன்றும் அதுதான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கற்பு, நல்ல குடியில் பிறந்தவருடைய தோழமை, நட்பு. இந்த நட்பு என்பது குற்றம் நீக்கி கேள்வி அறிவினை உடையவருடைய நட்பு. அதாவது மனத்தில் எந்த மாசும் இல்லை, மாசு இல்லாமல் ஒரு பொது நலத்துக்காக, பொது நோக்கத்திற்காக, பொது நன்மைக்காக கேள்விகளை எழுப்பி அதன் அடித்தளத்திலே அங்கு கருத்துக்களை வெளிக்கொணர்வதற்கு முயற்சி மேற்கொள்கிற நல்ல அறிவாற்றல் படைத்த ஒருவர் இருக்கிறாரே, அவரிடம் நட்பு பாராட்டுதல். இந்த நட்பை யாரெல்லாம் சார்ந்திருக்கிறார்களோ அவர்கள் ஏதோ ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒரு செயலை செய்து விட்டார்கள் என்று சுருக்கி கொள்ள முடியாது. அதையும் கடந்து நலம் தருகிற மருந்தை அவர் ஏற்றிருக்கிறார் என்பதாக அது அமைகிறது. அப்படி என்றால் இங்கு கேள்வி கேட்க வேண்டும். அதான் இயேசு சொல்கிறார் பார்த்தீங்களா, கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். அப்படி போகுது பாருங்க. இந்த கேளுங்கள் என்றால் என்ன? 2 வகையான பொருட்களை நாம் புரிந்து கொள்கிறோம். ஒன்று, எங்களுக்கு தாங்க, எங்களுக்கு இது இல்லை என்று கேட்டு பெறுதல். இன்னொன்று, கேட்க வேண்டும், அவர் சொல்வதை கேட்க வேண்டும், செவிமடுக்க வேண்டும். அப்படி யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவங்க மேன்மையான மக்கள். அதான் நாம் பார்க்கிறோம். இறை வார்த்தைக்கு செவிமடுத்து இறை தந்தையின் திருவிழப்படி யாரெல்லாம் வாழ்கிறார்களோ அவர்கள் எல்லாருமே என் தாய் என்று இயேசு ஒரு இடத்தில் குறிப்பிடுகிறாரே, அதை போன்று இந்த கேட்டல். வள்ளுவர் சொல்கிறார், எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். பெருமை தரும். எந்த அளவுக்கு நாம் செவிமடுத்து கொண்டிருக்கிறோமோ அந்த அளவுக்கு அதைவிட அதிகமாகவும் அங்கு பெருமை, நன்மை, புதுமை, உயர்வு இவையெல்லாம் இயல்பாக கிடைக்கும். அதான் திருத்தந்தை பிரான்சிஸ் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். அந்த கூட்டியக்க திருவை ஏற்படுத்துகிற நேரத்திலே செவிமடுங்கள், கேளுங்கள், கேள்வியை எழுப்புங்கள். அவ்வாறு எழுப்புகிறவர்களுடைய கருத்துகளுக்கு நீங்கள் திறந்த மனத்தோடு இருங்கள். எவரென்றாலும் சரி. அதான் சொல்வார், கத்தோலிக்கர்கள் அவர்கள் மட்டுமன்று, பிற சபைகளை சார்ந்தவர்கள், பிற சமயங்களை சார்ந்தவர்கள், ஏன் கடவுளையே நம்பாதவர்கள் அனைவரிடமும் கேளுங்கள். மிகச்சிறப்பு, மிகச்சிறந்த துணிச்சலான திறந்த மனம். காரணம் இந்த கேட்டல். கேட்டல் அறிவு உயர்ந்தது. செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. நாம் படிக்கிறோம், வேறு வகையிலே அறிவை தேடுவதற்கு முயல்கிறோம். இவற்றுளெல்லாம் தலை சிறந்ததாக எது கருதப்படுகிறது? கேட்டு பெறுகின்ற அந்த அறிவு, அந்த செவி அறிவு. ஆக இந்த செவி அறிவை கொண்டு அதன் அடித்தளத்தில் கேள்விகளை எல்லாம் எழுப்பி அங்கு கூர்மையான தன்மையில் ஒரு அமைப்பை வழிநடத்துகின்ற ஒரு நல்லவர் இருக்கிறார் என்றால் அவருடைய நட்பை பெற்றுக்கொண்டு அவரோடு இணைந்து பயணிக்கின்ற அந்த தன்மை இருக்கிறதே, அதுவும் ஒரு மருந்து. அது திப்பிலி போன்ற ஒரு மருந்து. இந்த வகையில் இந்த 3 கருத்துகளையுமே நல் ஆதனார் நமக்கு தருகிறார். நாம் கற்புடையவர்களாக உயர்வோம், திகழ்வோம். நாம்
நல்ல குடியில் பிறந்திருக்கிற தோழமை ஆற்றல்களாக சிறப்புறுவோம். நாம் கேள்வி அறிவையெல்லாம் எழுப்புகின்ற, உருவாக்குகின்ற நல்ல அறிஞர்களாக, நட்பு ஆற்றல்களாக திகழ்வோம். இப்படிப்பட்ட இந்த எண்ணங்களோடு வாழ்கிறவர்கள் எல்லாருமே இந்த சமூகத்திற்கு, அவர்கள் வாழ்கின்ற குடும்பத்திற்கு, இந்த உலகத்திற்கு அவர்கள் நன்மருந்து, திரிகடுகம் போன்ற மருந்து. இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ஒரு சொல் பாவம். பாவம் என்பதுதான் அப்படியே பாவம் என்று மருவி வந்திருக்கிறது. ஆனால் இது தமிழ் இல்லை. தமிழ் என்ன? குற்றம். குற்றம். நாம் குற்றம் என்கிற சொல்லை பயன்படுத்துவோம், குற்றத்தை செய்யாமல் இருப்போம். கடவுளுக்கு திருவிழமானால் மீண்டும் திரிகடுகத்தில் இணைவோம். நன்றி, வணக்கம். கிறிஸ்தவ இலக்கியம். சென்ற உரையில் இறைவனின் தூது மரியாள் வழியாக மனுக்குலத்திற்கு அறிவிக்கப்பட்ட மங்கள தூது குறித்து சிந்தித்தோம். அதன் தொடர்ச்சியாக மரியாளுக்கு துணையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நீதிமானான யோசேப்பு இந்த தெய்வீக மறைபொருளை அறியாமல் குழப்பமடைந்ததும் பின்னர் வானதூதர் வழியாக அவருக்கு கிடைத்த தெளிவும் குறித்து இன்று காண்போம். குழப்பமும் தெளிவும். இதோ அந்த பாடல். திருமண பேச்சு சீருடன் முடிந்து ஒருமனதாக ஒப்பந்தம் நடந்து இருவரும் ஒன்றாய் இறைவன் அருளால் இல்லறம் தொடங்க இனிதுடன் வந்த சீர்மிகும் சூசையர் செய்தி அறிந்தார். கன்னிமரியாள் கர்ப்பமுற்றிருப்பதை களங்கம் என்றவர் கருத்தினில் நினைந்து வெளியே சொல்லவும் விரும்பாராகி உடனே அவளை ஒதுக்கிட நினைந்தார். என்ன செய்வது, எப்படி செய்வது என்றவர் எண்ணி ஏங்கிய காலை தேவதூதன் அவர் திருமுன் தோன்றி, சொல்லொரும் அறிஞரே சூசையப்பரே, கன்னி மரியாள் களங்கம் புரிந்திலள், அவளை ஏற்கநீர் அஞ்சுதல் வேண்டா. பரிசுத்த ஆவியின் பலத்தினால் மரியாள் கருவுற்றால், இது கடவுளின் விருப்பம். ஆண்மக ஒன்றை அவள் பெற்றெடுப்பாள், இனி அம்மகவை இயேசுவென்றழைத்து நனிபெறும் வாழ்க்கையை நடத்துவீர் என்றான். இயேசு எனும் பேர் ஏனிட வேண்டுமேல் நாட்டு மக்கள் நாட்டிய பாவங்கள் அனைத்தையும் தீர்த்து அவர்களை காப்பார். ஆதனால் என்றான் ஆண்டவர் தூதன். தேவதூதன் மொழி செவிகளில் ஏற்று சூசையப்பரும் துயரம் நீங்கினார். புனித சூசையே, எங்கள் பாதுகாவலரே, உம்மை கொண்டாட திரு அவை தந்ததே இந்த யூவேலி ஆண்டையே. நீர் எம்மோடு தங்கிட வாருமே எம் நேச தந்தையே. வாழ்க வளனே உந்தன் வழியே, உம்மை தொடர வருகின்றோம். வாழ்க வளனே உந்தன் வழியே, உம்மை தொடர வருகின்றோம். புனித சூசையே, எங்கள் பாதுகாவலரே. திருமண பேச்சுகள் சீராக முடிந்து இறைவனின் அருளால் இல்லறம் தொடங்க இருந்த வேளையில் சூசையப்பர் ஒரு செய்தியை அறிகிறார். தான் மணக்க இருந்த கன்னிமரியாள் கருவுற்று இருப்பதை அறிந்த சூசையப்பரின் உள்ளம் இடிந்து போகிறது. சூசையப்பர் ஒரு நீதிமானாக இருந்ததால் மரியாளின் நிலையை எண்ணி கலங்குகிறார். இதை களங்கம் என்று உலகம் கருதுவிடுமோ என்ற அச்சமும், அதே சமயம் மரியாள் மீது கொண்ட அன்பினால் அவரை பொதுவெளியில் அவமானப்படுத்த விரும்பாத கருணையும் அவர் மனதில் போராடுகின்றன. மரியாளை தண்டிக்கவோ அல்லது ஊரறியச் செய்யவோ விரும்பாத சூசையப்பர் இந்த உறவை வெளியே சொல்லாமல் அமைதியாக முடித்துக் கொள்ளவும் அவரை இரகசியமாக விலக்கி வைக்கவும் முடிவு செய்கிறார். குழப்பமும் வேதனையும் அவர் உள்ளத்தை சூழ்ந்திருந்தன. என்ன செய்வது, எப்படி செய்வது என்று சூசையப்பர் எண்ணி ஏங்கி தவித்துக் கொண்டிருந்த அந்த இக்கட்டான நேரத்தில் இறைவனின் தூதர் ஒருவர் அவரது கனவில் தோன்றுகிறார். சூசையப்பரின் குழப்பத்தை போக்கி அவருக்கு தெளிவு தரும் திருப்புமுனை இதுவே. வானதூதர் சூசையப்பரை நோக்கி, சொல்லரும் அறிஞரே சூசையப்பரே என்று அன்புடன் அழைக்கிறார். கன்னிமரியாள் எந்த ஒரு களங்கமும் இல்லாதவர் என்றும் அவரை தனது மனைவியாக ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம் என்றும் உறுதியளிக்கிறார். மரியாளின் கருவில் உருவான குழந்தை மானிடச் செயலால் உருவானதல்ல, அது பரிசுத்த ஆவியின் பலத்தினால் உருவானது என்பதை வானதூதர் விளக்குகிறார்.
மரியாளின் கருவுறுதல் முழுக்க முழுக்க கடவுளின் திருவுளத்தால் நிகழ்ந்த ஒன்று என்பதை தெளிவுபடுத்துகிறார். மரியாள் ஒரு ஆண்மகவை பெற்றெடுப்பார் என்றும் அவருக்கு இயேசு என்று பெயரிட வேண்டும் என்றும் வானதூதர் கட்டளையிடுகிறார். இந்த பெயர் சூட்டும் உரிமையை சூசையப்பருக்கு தருவதன் மூலம் பிறக்கப்போகும் குழந்தைக்கு சட்டப்படியான தந்தையாக சூசையப்பரை இறைவன் அங்கீகரிக்கிறார். ஏன் அவருக்கு இயேசு என்று பெயரிட வேண்டும் என்பதற்கும் தூதர் விளக்கம் தருகிறார். நாட்டு மக்கள் நாட்டிய பாவங்கள் அனைத்தையும் தீர்த்து அவர்களை காப்பார், அதனால் இப்பெயர் என்று கூறுகிறார். இயேசு என்றால் கடவுள் மீட்கிறார் என்று பொருள். இந்த தெய்வீக செய்தியை தன் செவிகளில் ஏற்ற சூசையப்பர் அதுவரை தன் உள்ளத்தை வாட்டிய கவலையும் துயரமும் நீங்கப் பெற்றார். இறைவனின் திட்டத்தில் தமக்கும் மரியாளுக்கும் உள்ள பங்கை உணர்ந்து முழுமையான அமைதி அடைந்தார். இறைவனின் வார்த்தையிலிருந்து குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறந்த அந்த தருணம் மிகவும் புனிதமானது. சூசையப்பரின் தயக்கமே மறைந்து அவர் மரியாளை தனது மனைவியாக துணிவுடன் ஏற்றுக்கொண்டார். இதுவே மீட்பின் வரலாற்றில் அடுத்த கட்டமாகும். மரியாளின் கீழ்ப்படிதலைப் போலவே சூசையப்பரின் இந்த அமைதியான கீழ்ப்படிதலும் இறைமகனின் மனு உருவாதல் நிகழ்வுக்கு மிக அவசியமானதாக இருந்தது. தந்தையின் உள்ளத்தை கொண்டவரே, இயேசுவை கருத்தாய் வளர்த்தவரே. தந்தையின் உள்ளத்தை கொண்டவரே, இயேசுவை கருத்தாய் வளர்த்தவரே. இறை திட்டத்தில் தன்னை கரைத்தவரே, மகனோடும் மரியோடும் இருந்தவரே. இறை நம்பிக்கை நீதி பொறுமை கொண்டவர். பிள்ளைகள் நாங்கள் உமை போல் வாழ பரிந்துரை செய்திடுவாய். வாழ்க வளனே உந்தன் வழியே உம்மை தொடர வருகின்றோம். வாழ்க வளனே உந்தன் வழியே உம்மை தொடர வருகின்றோம். புனித சூசையே எங்கள் பாதுகாவலரே. ஒரு நீதிமானின் மௌனமும் வானதூதரின் விளக்கமும் இணைந்து ஒரு குடும்பத்தை புனிதமாக்கியது. பாடல் வரிகளில் சொல்லப்பட்டிருப்பது போல, தோண்டிய இடத்தில் தண்ணீர் சொருப்பது போல உண்மையை உணர்ந்தவுடன் சூசையப்பரின் மனதில் விசுவாசம் ஊற்றெடுத்தது. மரியாளின் மாசற்ற தன்மையை புனித தூதரே சான்று பகர்ந்தது சூசையப்பருக்கு பெரும் ஆறுதலாக இருந்தது. சூசையப்பரின் இந்த தெளிவு விசுவாசத்தில் உறுதி கொண்ட எவருக்கும் ஒரு பாடமாகும். இறைவனின் செயல்கள் மனித அறிவுக்கு குழப்பமாக தோன்றினாலும் ஜபத்திலும் மௌனத்திலும் காத்திருந்தால் தேவதூதர் வழியாக தெளிவு கிடைக்கும் என்பது இதன் சாரம். ஆதியிலே இருந்த அந்த வார்த்தை மரியாளின் கருவில் உருவானதும் சூசையப்பரின் பாதுகாப்பில் வளரத் தொடங்கியதும் இறைவனின் பெரும் கருணையாகும். சூசையப்பரின் துயரம் நீங்கி இறை திட்டத்திற்கு அவர் தலைவணங்கிய மங்களமான செய்தியோடு இக்கவிதை நிறைவு பெறுகிறது. செய்திகள். மே 6 புதனன்று திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் சுவிட்சர்லாந்து குடியரசுத் தலைவர் கை பார்மலின் அவர்களை திருப்பீடத்தில் சந்தித்து உரையாடினார். திருத்தந்தையுடனான இந்த சந்திப்பை தொடர்ந்து கை பார்மலின் அவர்கள் திருப்பீட செயலர் கர்தினால் பியத்ரோ பரோலின் மற்றும் பன்னாட்டு உறவுகளுக்கான திருப்பீடத்துறையின் செயலர் பேராயர் பால் ரிச்சர்ட் காலகர் இருவரையும் சந்தித்து உரையாடினார். இந்த பேச்சுவார்த்தையின் போது இரு நாடுகளுக்கிடையே நிலவும் சுமூகமான மற்றும் ஆக்கப்பூர்வமான இருதரப்பு உறவுகள் குறித்து மகிழ்ச்சி தெரிவிக்கப்பட்டது என்றும், குறிப்பாக திருத்தந்தையின் சுவிஸ் காவலர்களின் நம்பிக்கையான மற்றும் தொழில்முறை சேவைக்கு சிறப்பான பாராட்டுகள் தெரிவிக்கப்பட்டன என்றும் திருப்பீட செய்தி தொடர்பகம் தெரிவித்துள்ளது. இந்த கலந்துரையாடலில் அனைத்துலக மற்றும் மாநில அளவில் இருதரப்புக்கும் பொதுவான நலன் சார்ந்த விடயங்கள் குறித்து கவனம் செலுத்தப்பட்டது. குறிப்பாக உக்ரைன் மற்றும் மத்திய கிழக்கில் தற்போது இடம்பெற்று வரும் போர்கள் குறித்து
ஆலோசிக்கப்பட்டதுடன் அமைதியை மேம்படுத்துவதற்காக பன்னாட்டு அளவில் இணைந்து செயல்படுவதற்கான விருப்பமும் மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டது. மே 6 புதனன்று சுவிஸ் பாதுகாப்பு படையைச் சேர்ந்த 28 புதிய வீரர்கள் தங்களை திருத்தந்தையின் பாதுகாப்பு படையில் இணைத்துக் கொண்டு உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். புனித 6ஆம் பவுல் அரங்கில் இடம்பெற்ற இந்த உறுதிமொழி ஏற்பு நிகழ்வின் போது அப்பாதுகாப்பு படையின் தளபதியான கிறிஸ்டோப் கிராஃப் அவர்கள் அந்நிகழ்விற்கு வருகை தந்த திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களுக்கு நன்றி தெரிவித்ததுடன் திருத்தந்தையின் இந்த உடனிருப்பு பாதுகாப்பு படையினருடனான அவரின் நெருக்கத்தை வெளிப்படுத்தும் அர்த்தமுள்ள அடையாளமாக விளங்குகிறது என்று குறிப்பிட்டார். சுவிட்சர்லாந்தின் துர்கா மாநில அரசு மற்றும் திரு அவையின் பிரமுகர்கள், பிரதிநிதிகள் மற்றும் புதிய வீரர்களின் குடும்பத்தினரையும் தளபதி கிறிஸ்டோப் கிராஃப் அவர்கள் வரவேற்றார். இந்நிகழ்வில் கலந்து கொண்ட சுவிட்சர்லாந்து அதிபர் மற்றும் பிற குடிமை சமூக பிரதிநிதிகள் மற்றும் இராணுவ அதிகாரிகளை வரவேற்று திருத்தந்தை அவர்கள் புதிய சுவிஸ் வீரர்களின் குடும்பத்தினருக்கு தனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டதுடன் அவர்களின் பணியை பாராட்டி அவர்களுக்கு தனது அன்பையும் வாழ்த்துகளையும் வழங்கினார். மேலும் அவர்களின் இந்த பதவியேற்பு இளமை கால உற்சாகம், கடவுள் மீதான நம்பிக்கை மற்றும் திரு அவையின் மீதான அன்பு ஆகியவற்றில் வேரூன்றிய கடமை உணர்வை பிரதிபலிக்கிறது என்றும் திருத்தந்தை அவர்கள் கூறினார். மே 6 புதனன்று திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் தெற்கு லெபனானில் பணியாற்றும் அருள் பணியாளர்களை காணொலி வாயிலாக அழைத்து அவர்களை வியப்பில் ஆழ்த்தியதோடு தனது உடனிருப்பையும் வெளிப்படுத்தியுள்ளார். இஸ்ரேலிய எல்லைக்கு அருகிலுள்ள நீலக்கோடு என அழைக்கப்படும் தெற்கு லெபனானிலிருந்து இஸ்ரேலின் இராணுவம் விலகியிருப்பதை உறுதி செய்வதற்காக 2000ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையால் நிறுவப்பட்ட 120 கிலோமீட்டர் நீளமுள்ள தற்காலிக எல்லைக்கோட்டு பகுதியில் தொடர் வன்முறையால் பாதிக்கப்பட்டுள்ள கிராமங்களில் பணியாற்றும் இந்த அருள் பணியாளர்கள் இணைய வழியில் இணைந்திருந்தபோது திருத்தந்தை காணொலி வாயிலாக அவர்களுக்கு தனது இறை வேண்டல்களையும் திருத்தூது ஆசிரையும் வழங்கியுள்ளார். மேலும் அவர்களின் அர்ப்பணிப்பை பாராட்டிய திருத்தந்தை கடினமான சூழலில் அவர்கள் ஆற்றி வரும் பணிக்கு தனது ஆதரவையும் உடனிருப்பையும் உறுதிப்படுத்தியுள்ளார். திருத்தந்தையின் லெபனான் நாட்டிற்காக திருத்தூதரக தூதுவர் பேராயர் பாவ்லோ போர்ஜியா அவர்கள் திருத்தந்தையுடன் மேற்கொண்ட சந்திப்பின் போது இந்த காணொலி அழைப்பு இடம்பெற்றது. இந்த நிகழ்வின் போது டயர் பகுதியின் கிரேக்க கத்தோலிக்க ஆயர் மற்றும் முதன்மை அருள் பணியாளர் ஆகியோரும் உடனிருந்தனர். திருத்தந்தையின் இந்த காணொலி அழைப்பு மோதலால் பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் மீது திரு அவை கொண்டுள்ள நெருக்கத்தை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது. குறிப்பாக 2025ஆம் ஆண்டு டிசம்பரில் திருத்தந்தையாக தனது முதல் வெளிநாட்டு பயணமாக லெபனானுக்கு சென்றதிலிருந்து அந்நாட்டு சூழலை அவர் கவனித்து வருகிறார். பேராயர் பாவ்லோ போர்ஜியா அவர்கள் இப்பகுதியில் உள்ள சமூகங்களுக்கு உதவிகளையும் மேய்ப்பு பணிகளையும் வழங்கி அவர்களுக்கு ஆதரவளித்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் காசாவில் அமைதி திரும்ப வேண்டும் என்ற தனது கோரிக்கையையும் மனிதாபிமான உதவிகளை வழங்குவதில் நிலவும் இன்னல்களுக்கு மத்தியில் பாலஸ்தீனர்களுக்கு தனது உடனிருப்பையும் தெரிவித்துள்ளார். மே 4 திங்களன்று காசா பங்குதளத்திற்கு அனுப்பிய செய்தியில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இந்த செய்தியை பகிர்ந்து கொண்ட காசாவில் உள்ள திருக்குடும்ப ஆலயத்தின் பங்கு தந்தை கேப்ரியல் ரோமனெல்லி அவர்கள் போரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக திருத்தந்தை காட்டும் நெருக்கம், ஜெபம் மற்றும் அக்கறையையும் உண்மையான நல்லிணக்கத்தின் மீதான அவரின் நம்பிக்கையையும் சுட்டிக்காட்டியுள்ளார். பாலஸ்தீனம் மற்றும் இஸ்ரேல் நாடுகளிடையே நிலையான அமைதி நிலவவும், இருதரப்பு மக்களிடையே மனமாற்றம் ஏற்பட்டு இறையருள் பெருகவும், வன்முறை மோதல்கள் முடிவுக்கு வரவும் திருத்தந்தை தினமும் இறைவேண்டல் செய்கிறார் என்றும் பங்குத்தந்தை கேப்ரியல் அவர்கள் கூறியுள்ளார். காசாவின் நிலைமை மிகவும் பலவீனமாக இருப்பதாக விவரித்துள்ள பங்குத்தந்தை ரோமனெல்லி அவர்கள் அக்டோபர் மாதத்திலிருந்து ஏற்பட்ட போர் நிறுத்தம் பெரிய அளவிலான குண்டுவெடிப்புகளை குறைத்துள்ள போதிலும் வன்முறை தொடர்கிறது என்றும் இதில் 800க்கும் மேற்பட்ட இறப்புகள் பதிவாகியுள்ளன என்றும் தெரிவித்துள்ளார். இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசிர் பெறுங்கள்.